ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏர்பஸ் தனது புதிய A350F சரக்கு விமான தயாரிப்பில் ஒரு முக்கிய படியை எட்டியுள்ளது. இது தற்பொழுது உலகெங்கும் ஏற்றுமதி சந்தையில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற போயிங் 77Fக்கு நேரடி போட்டியாக களத்தில் தற்பொழுது வர இருக்கின்றது. முதலில் A350இன் முக்கிய பகுதிகள் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் பல இடங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அந்த தயாரிப்பு பொருட்கள் தற்பொழுது டூலஸ் இறுதி கூட்டு மண்டலத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏர்பஸ் A350Fஇன் விங் செட் ஐஸ்லாந்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஹாரிசான்டல் ஸ்டெபிளிசர் ஸ்பெயினில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் A350F விரைவில் முழுமையான ஒரு விமானமாக உருவாகும் சூழல் உருவாகி இருக்கின்றது. போயிங் விமானத்துக்கு சவாலாக தற்பொழுது உருவாகி இருக்கின்ற A350 ஏர்பஸ் அற்புதமான அசாத்தியமான திறமைகளை கொண்டது. மிக முக்கியமாக பேலோட் சுமார் 111 டன் சரக்குகளை ஏற்றக்கூடியது. இந்த விமானத்தினுடைய ரேஞ்ச் சுமார் 8700 கிலோமீட்டர்கள் வரை நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்டது. அதேபோல் பியூவல் எபிசன்சி பயணிகள் A350 மாதிரியிலிருந்து 20% அதிக எரிசக்தி சேமிப்பு திறன் கொண்டது. இந்த விமானத்தினுடைய ஹார்கோ டோர் சுமார் 4.3 மீட்டர் அகலம் கொண்டதுடன் ஏற்றுதலுக்கும் இறக்குதலுக்கும் எளிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த விமானமானது புதிய ICAO கார்பன் விதிமுறைகளை முற்றாக பூர்த்தி செய்யும் முதல் பெரிய சரக்கு விமானமாக கருதப்படுகின்றது. ஹோரியன் ஏர், ஸ்ட்ராக்ஸ் ஏர்லைன்ஸ், ABI லீஸ் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே A350Fக்கு ஆர்டர்களை செய்திருக்கின்றன. ஹோரியன் ஏர் 7 ஏர்பஸ் விமானங்களுக்கு தற்பொழுது புக்கிங் செய்திருக்கின்றது. ஸ்ட்ராக்ஸ் 5 விமானங்களை வாங்க தயாராகிக் கொண்டிருக்கின்றது. இதனால் A350F வர்த்தக ரீதியாக ஒரு சிறப்பான ஒரு சந்தையை பிடிக்க இருக்கின்றது. ஏர்பஸ் 350F 2027 இறுதியில் வர்த்தக சேவைக்கு நுழைவதாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில உற்பத்தி மற்றும் சப்ளையர் சிக்கல்கள் உள்ளதால் இந்த திட்டத்தில் சிறிய தாமதங்கள் ஏற்படலாம். இது ஏர்பஸ் சரக்கு விமான சந்தையில் ஒரு பெரிய வாய்ப்பாகவே கருதப்படுகின்றது. நண்பர்களே, சுருக்கமாக சொல்வதனால் ஏர்பஸ் 350F எரிசக்தி சேமிப்பும் அதிக சரக்கு ஏற்றும் திறனும் கொண்ட போயிங் 777Fக்கு போட்டியிடும் அடுத்த தலைமுறை சரக்கு விமானமாக வர இருக்கிறது. இது உலக சரக்கு விமான சந்தையில் ஒரு புதிய ஒற்றுமையையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.